இன்னைக்கு ஃப்ரீஸ் ஆக்கிற தண்ணியில் ஃபிஷ் பிடிக்கிற ஃப்ரீயாகவே போட்டோம். டே 19 ஆஃப் குளிர்கால கடின சவால். இன்னைக்கு எந்திரிச்ச டைம் 5:20. எந்திரிச்சதும் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் த டே ஃபஜர் ப்ரேயருக்கு வந்தாச்சு. நல்லபடியாக ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை பிங்க் சிட்டியான ஜெய்ப்பூரில் இருக்கோமான்னு எனக்கே டவுட் வந்துருச்சு. லாஸ்ட் ஒரு வழியாக நான் சவப்பாயிட்டேன். இன்னைக்கான ப்ரீ ஒர்க் அவுட் மீலா மஞ்சள் கலர் மீடியம் சைஸ் பனானா ஒன்று சாப்பிட்டுட்டு நம்ம காடி எடுத்துட்டு ஒரு கொடூரமான கானரிங்க போட்டு ஒர்க் அவுட் லொகேஷன் தேடி கிளம்பியாச்சு. இந்த மாதிரியான குளிர்காலங்களில் சூடான சூரிய ஒளி நம்ம மேலே படுறது சும்மா சுகமாக இருக்குது. இன்னைக்கு நமக்கான டார்கெட் 3 கிலோமீட்டர்ஸை தத்தி ஒரு வழியாக முடிச்சாச்சு. அப்புறம் எங்க ஊர்ல இருக்கிற தொட்டி பாலத்துக்கு தான் வந்தோம். லொகேஷன் எப்படி இருக்கு? தாறுமாறா இருக்குதா? ரியல் நேம் ஆஃப் திஸ் பிளேஸ் சேஞ்ச்டு டியூ டு பிரைவசி ரீசன்ஸ். ஏன்னா எனக்கே இந்த இடத்தோட உண்மையான பேர் தெரியாது. அப்புறம் இந்த குளிர்காலத்துல உடம்ப ஃப்ரீஸ் ஆக்குற தண்ணியில கோல்ட் ஷவர் போடுறதுக்கு வந்துட்டேன். தண்ணி சும்மானா இல்ல, சரியான சில்லு. தண்ணிக்குள்ள கால் ஏதோ கடிக்கிறாப்ல இருந்துச்சு. நான் கூட நண்டோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அப்புறம் தண்ணிக்குள்ள கேமரா விட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஆத்து மீனுங்க. ஆனந்தமான ஃபிஷ் பிடிக்கிற ஃப்ரீயாவே போட்டாச்சு. நீங்களும் என்ன மாதிரியே இயற்கை விரும்புறா இருந்தீங்கன்னா உங்களுக்காக சில காட்சிகள். இது வரைக்கும் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமாயிருவேன். குளிச்சு முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா புட்டு பயிறு பழம் எல்லாத்துலயும் ஒரு மிக்சிங்கை போட்டு ஒரு பைட்டை வச்சாச்சு. அப்புறம் நம்ம இன்ஜுரி ரெக்கவரிக்காண்டி டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண ஃபிஷ் ஆயில், கால்சியம், மெக்னீசியம் டேப்லெட் எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாரும் போய் கரெக்டாக இன்ஜுரியான இடத்துல உட்காந்துருக்கா அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ போம்ல.